ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த திருநெல்வேலி பக்கம், திருநெல்வேலி கோயில்பட்டி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மொச்சையை வச்சு ஒரு பொரியல் இல்லை எல்லா ஹோட்டல்லையும் அவைலபிளாக இருக்குது. மார்னிங் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறாங்க எல்லாருமே. இந்த பொரியலை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் செய்கிறாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் ஒரு பிளேட்டு மொச்சை, ஒரு கப்பு கேசரி, ஒரு 2 வடை, இதுதான் ட்ரேயில் வச்சு அப்படியே அந்த ட்ரே எடுத்துகிட்டு எல்லா டேபிளுக்கும் போகிறாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் யார் உள்ளே வராலும் அவெல்லாம் அந்த மொச்சை தான் சாப்பிட்றான். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் சத்து இருக்குது. ஸோ இதை மார்னிங் ஒரு கப்பு சாப்பிட்டா கூட அன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் வரைக்கும் அவளுக்கு நல்லா வேலை செய்யக்கூடிய சக்தி உடம்புல கிடைக்குதுன்றது அவளோட ஐதீகம் போல இருக்குது. ஸோ அந்த திருநெல்வேலி பக்கத்தில் செய்யக்கூடிய ஒரு மொச்சை பொரியல், வாங்க அது எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். இப்போது நான் இந்த மொச்சை ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 4 விசில், உப்பு மஞ்சள் பொடி போட்டு 4 விசில் விட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வேக வச்ச மொச்சை எங்கிட்டக்க நான் வச்சுட்டுருக்கேன். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த அளவுக்கு நான் வேக வச்சு மொச்சையை வச்சுட்டுருக்கேன். இதுதான் ஒரு ப்ரிப்ரேஷன். இது மட்டும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த டிஷ்ஷை 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அந்த மொச்சை பொரியல் செய்யறதுக்கு ஸ்டவ் வச்சு ஒரு கடாய் வைக்கிறேன். கடாய் சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டெடுத்து நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய் சுடட்டும். இப்போ நம்ம வச்ச எண்ணெய் நல்லா காஞ்சி எடுத்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். ஸ்டவ்வை ஸ்லோவாக்கிறேன். கடுகு பொரியட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்குறேன். இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா செவக்க வறுபடட்டும். ஒரு பச்சை மிளகாய் ஒன்று ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்தேன். ஒரு சிறு துண்டு இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்தேன். நான் ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஃபைனாக சாப் பண்ண ஒரு வெங்காயம். இந்த வெங்காயம் சீக்கிரமாக வறுபடுறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு. வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட் ஆனால் போதும், கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் கொஞ்சம் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், மீடியமில் வச்சுக்கிறேன். நம்மளோட வெங்காயத்தை நம்ம இப்போ கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிட்டோம். நான் ஒரு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைனாக சாப் பண்ண தக்காளி சேர்த்தேன். இப்போ ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. நான் ஏற்கனவே அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் நான் இப்போ அரை உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக வேணுமான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்றேன். இதில் கொஞ்சமாக தண்ணி. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் 1 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு ரொம்ப நீர்க்கவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் மீடியமாக இருக்கிற மாதிரி இதை கரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கட்டி இல்லாமல் இதை கரைச்சி வச்சுக்கணும். நம்ம போட்ட தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா குழசலாக வெந்து இந்த பச்சை வாசனையும் போய் நம்ம விட்ட எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வேக வச்ச மொச்சையை சேர்த்துருவோம். இப்போ இதில் இந்த கரைச்ச கடலை மாவை சேர்த்துருங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துறேன். சேர்த்துட்டு எங்கிட்ட பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன், அதை சேர்த்துறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுருங்க.
இந்த கடலை மாவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போட்ட மசாலா எல்லாம் அந்த மொச்சையில் பரட்டின்னு வரணும், கோட் ஆகும். ஸோ அதுக்காக தான் அந்த கடலை மாவு. ஸோ இதை போட்டுட்டு ஃப்ளேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி. இந்த தண்ணி எதுக்கு நான் போடுறேன்னா, அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக. உங்களுக்கே பார்த்தா தெரியும், அந்த கடலை மாவு போட்டதுனால இதுக்கு முன்னாடி உதிராக இருந்தது, இப்போ ஒரு மாதிரி சேர்ந்து வருது. அதுக்கு தான் அந்த கடலை மாவு நம்ம சேர்த்தோம். ஃப்ளேமை மறுபடியும் ஸ்லோ பண்ணிவிடுங்க. இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கங்க. எனக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு தேவைப்படுது. இப்போ தான் செக் பண்ணேன். நான் அந்த பேலன்ஸ் உப்பை சேர்த்துறேன். நம்மளோட மொச்சை பொரியல் ஆல்மோஸ்ட் தயார். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் குக் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ். நம்மளோட மொச்சை பொரியல் தயார். என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி. ஸோ நம்மளோட திருநெல்வேலி சைடில் இருக்கக்கூடிய ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மொச்சை பொரியல். உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா அந்த கடலை மாவில் நல்லா கோட் ஆகி ஃபுல்லாக அந்த ஒன்று ஒன்று பைண்ட் ஆகிருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி. நம்மளோட திருநெல்வேலி ஸ்பெஷல் மொச்சை பொரியல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ரொம்ப அட்டகாசமான ரெசிபி, அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கொஞ்சம் நைட்டு மட்டும் பிளான் பண்ணி மொச்சை ஊற வச்சுட்டிங்கன்னா, காலையில் வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த டிஷ் வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியும், அப்படியே அந்த ஒரு இதுலேயும் வந்து கோட் ஆகிருக்கும். அட்டகாசமான ரெசிபி. நான் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச அதே எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.